இது யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. வல்லவா, இதெல்லாம் இன்னும் தெம்ப உட்காந்து பாத்துட்டு இருக்கவா? மாமா, அவ இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறது உடம்பு சரியில்லாம இல்ல, அவளோட பிடிவாத குணத்தால. அவ இப்படி இருக்கிறது புனிதாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப சேர்த்து வச்சு காமிச்சிட்டா. வேதனையா இருக்கு வல்லவா. மாமா புரியுது மாமா. அத்தை சீக்கிரமா கண்ணு முழிச்சிருவாங்க. இதுக்கு மேல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. கபிலன், அம்மா கண்ணு திறந்ததும் அவங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். அவங்க என்ன நினைச்சு ஓடி வந்தாங்களோ? ஒருவேளை அம்மாவை நான் சரியா பாத்துக்கலையா? இல்ல இனிமே அம்மாவை நான் பாத்துக்கவே வேண்டான்னு கடவுளே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். புனிதா, கண்டபடி உளராதீங்க. உங்களை விட யார் உங்க அம்மாவை நல்லா பாத்துக்க முடியும் சொல்லுங்க? அத்தை வாங்க. பாட்டி வந்திருக்காங்க. பாட்டி, 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 பேராண்டிகளா, உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நீங்க வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க ராசா. அம்மா இன்னும் கண்ணு திறக்க மாட்டாங்க பாட்டி. திறப்பாடா. அவளுக்கு உசுறு கொடுத்த நானும் அவ உசுரா நினைக்கிற புனிதாவும் இங்க இருக்கும் போது அவ கண்ணை திறக்காம எங்க போவா? என்னம்மா புனிதா, இந்த பாட்டி சரியா தானே சொல்றேன்? பாட்டி, அம்மா, பாட்டி. அழாத புனிதா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்ற. என் பொண்ணுக்கா இந்த நிலைமை? நான் போய் மரகதத்தை பார்க்கலாமா? டாக்டர் அப்படி என்னதாமா சொல்றாங்க? டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க பாட்டி. பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அம்மா, நீ எதுக்கு அழற? எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. மாப்பிள்ள, நீங்க எப்படி இங்க? நான் உங்க வீட்டுக்கு வர்றதில்ல. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்ப தகவல் வந்துகிட்டு தான் இருக்கும். என் உடம்புதான் கோயில் கோயிலா சுத்தும். என் உசுறு உங்ககிட்ட தான் இருக்கு. நான் மரகதத்தை சொன்னேன். இப்ப அவளுக்கு ஒரு ஆபத்துன்னா நான் வந்துதானே ஆகணும். தாயோட பிடிவாதம் எல்லாம் செய்ய பாக்குற வரைக்கும் தான். அதான் நான் ஓடி வந்துட்டேன். அம்பலம், ஐயா, இந்த அம்மா யாரு? இவங்க தான் ரத்தன அம்மா, மரகத அம்மாவுடைய அம்மா. அத்தை, அத்தை, அண்ணி,
வருத்தப்படாத தேனு, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரமே என் பேரனுக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்துட்டா மரகதத்தோட மனபாரம் குறையுதா இல்லையான்னு பாரு. தேனு, இவர்தான் மாப்பிள்ளையா? ஆமா. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நான் யாருன்னு பேரனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. என் பேரு ரத்தனம்மா, மரகதத்தோட அம்மா. எங்க புனிதாவுக்கு ஒருத்தரை பிடிக்குதுன்னா அவர் சாதாரண ஆளா இருப்பாரா என்ன? ஜோடி பொருத்தெல்லாம் நல்லாதான் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன, என் பொண்ணுதான் இப்படி வந்து கிடக்குறா. இப்பதான் நான் உங்களை முத தடவையா பார்க்கறேன். அதான் எனக்கு தெரியலம்மா. உங்க கல்யாணத்துக்கு கூட நான் வரல, வர முடியல, வரவும் நினைக்கல. குடும்பம் வேண்டாம், எதுவும் வேண்டான்னு ஒதுங்கியே இருந்துட்டேன். எல்லாம் அவர் போனதுக்கு அப்புறமா வாழ்க்கையே விட்டு போச்சு. இப்ப வர வேண்டிய நேரம் வந்துட்டேன். ஏன்பா இவங்கெல்லாம்? என்னோட அம்மா, அப்பா. நான் கபிலனோட அப்பா. என் பேர் பெரியசாமிம்மா. இது என்னோட அக்கா ரமணி. வணக்கம். அது என் பொண்ணு அமுதா. வணக்கம்மா. நல்லா இருமா. உங்களை எல்லாம் நல்ல நேரத்துல பாத்திருக்கணும். இப்ப பாக்குறேன். என் பொண்ணு சரியாயி வீட்டுக்கு வரட்டும், நாம நிறைய பேசுவோம். அவ எப்படி இருக்காளோ என்னமோன்னு என் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால வீட்டோட பெரிய மனுஷங்கிறாங்க, யாருக்கிட்டையும் சரியா பேசலன்னு யாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் ரமணி அம்மா, உங்க மருமகன் கூட எங்க வீட்டு மகாலட்சுமிய கல்யாணம் பண்ணி வச்சது வேணும்னா என் மக மரகதமா இருக்கலாம். ஆனா புனிதாவ அவ புருஷனோட சேர்த்து வச்சது நீங்க தாம்மா. ரொம்ப நன்றி. ஐயோ, என்னம்மா இதெல்லாம் பெரிய வார்த்தை. என்ன, என் பொண்ணு அவ பொண்ணு மேல எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமான பாசம் வச்சிருக்கான்னு இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. என் பொண்ணு சூதுவாது தெரியாத உமா. எல்லாருக்கும் அவ வாழ்க்கையில இடம் கொடுத்து காலம் பூரா அவதிப்படுறதா அவளோட குணமே. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா பாவம் அவசர அவசரமா என் பேத்திக்கு தாலி கோக்குற சுப காரியத்துக்கு கடைசி நேரத்துல அவ அம்மாவை கூப்பிட்டு இருப்பீங்களா? நாம உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுதான் எத்தனை பேரை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு நீங்களே பாருங்க.